அகதா கிறிஸ்டியின் ஓரியண்ட் எக்ஸ்பிரஸ் பாகம் 3. எர்குல் பாய்ரோ அமர்ந்து சிந்திக்கிறார். அத்தியாயம் 2. 10 கேள்விகள். அத்தாளில் எழுதப்பட்டவை. விளக்கம் தேவைப்படும் விஷயங்கள். 1. H என்று குறிக்கப்பட்டுள்ள கைக்குட்டை யாருடையது? 2. பைப் கிளீனர் கலோனல் ஆர்புத்தராட்டால் இது தவறவிடப்பட்டுள்ளதா அல்லது வேறு ஒருவராலா? 3. இரத்த சிகப்பு கவுனை அணிந்திருந்தது யார்? 4. வாகன் லீட் சீருடையில் ஆள்மாறாட்டம் செய்த ஆண் அல்லது பெண், அது யார்? 5. கைகடிகாரத்தின் முட்கள் எதற்காக 1:15 என்று காட்ட வேண்டும்? 6. கொலை அந்நேரத்திலா இடம்பெற்றுள்ளது? 7. அல்லது அதற்கு முன்னரா? 8. அல்லது அதற்கு பின்னரா? 9. ஒரு நபருக்கு மேலானவர்களால் ரெச்செட் குத்தப்பட்டுள்ளார் என்பதில் நாம் நிச்சயமாகிவிட்டோமா? 10. அவரது காயங்களுக்கு வேறென்ன விளக்கங்கள் இருக்க முடியும்? தனக்கு அளிக்கப்பட்டுள்ள இந்த சவாலை ஏற்றுக்கொண்டவராய், வெல், நம்மால என்ன செய்ய முடியும்னு பேசுவோம் என்றார் போக். கைக்குட்டையை எடுத்துப்போம் என்றார். வரிசையாய் முறையாய் முன்னேறுவோம். நிச்சயமா என்றார் பாய்ரோ திருப்தியாய். நீதி போதனை தருபவரைப் போல பவுக்கின் பேச்சு இருந்தது. H என்னும் இனிஷியல் 3 நபர்களுடன் தொடர்பு கொண்டுள்ளது. மிஸ்ஸஸ் அப்பாட், ஹெர்மியான் என்ற ஆரம்ப பெயருள்ள மிஸ் டெபன்ஹாம் மற்றும் பணிப்பெண் ஹில்டே கார்டே ஸ்மிடிட். யார் இந்த மூவரில்? அதை சொல்வது கடினம். என்னை கேட்டால் மிஸ் டெபன்ஹாம் என்றுதான் சொல்வேன். அவங்க டெபன்ஹாம் என்பதற்கு பதிலா ஹெர்மியான் என்ற பெயரால் பரவலாய் அழைக்கப்படலாம் இல்லையா? இவங்க மேல சந்தேக புள்ளியும் இருக்கு. உங்க காதுகளில் வந்து விழுந்துள்ள அந்த வசனம் ஃப்ரெண்ட் நிச்சயம் ஆர்வத்தை தூண்டுது. அதை விளக்க அவங்க மறுப்பது ஏன்? என்னை கேட்டால் அந்த அமெரிக்க பொம்பளையே சொல்வேன். நல்ல விலை மதிப்புள்ள கர்ச்சிப் அது. இந்த அமெரிக்கர்களுக்கு பணத்தின் மதிப்பே தெரியாது. ஆக நீங்க 2 பேரும் அந்த பணிப்பெண்ணை விலக்கி வச்சிடுறீங்க கேட்டார் பாய்ரோ. எஸ், அவங்களே சொன்னது போல அந்த கைக்குட்டை மேல்தட்டு மக்களுக்கானது. இப்ப அடுத்த கேள்வி. பைப் கிளீனர் கலோனல் போட்டாரா அல்லது வேறு யாராவதா? இதை சொல்வது இன்னும் கடினம். ஆங்கிலேயர்கள் குத்துவது கிடையாது. யாராவதான் பைப் கிளீனரை அங்கே தவற விட்டுள்ளார்கள்னு நினைக்க தோணுது. அந்த ஆங்கிலேய கலோனலை வம்புல சிக்க வைக்க. நீங்களே சொன்னது போல பாய்ரோ என்று துவங்கிய டாக்டர் 2 துப்புகளை விட்டு வைத்திருப்பது அதிகமா படுது. பவுக் சொல்வதை நானும் ஏத்துக்கிறேன். கைக்குட்டை அஜாக்கிரதையாக தெரியாமல் தவறவிடப்பட்டிருக்கு. எனவே யாரும் அது அவங்களுடையதுன்னு ஒப்புக்க மாட்டாங்க. பைப் கிளீனர் ஒரு போலி துப்பு. இதை பற்றி சொன்னபோது கலோனல் ஆர்புத்ராட் எவ்விதமான சலனமும் காட்டாததும், தான் பைப் பிடிப்பதை அவர் உடனடியாக ஒப்புக்கொண்டதும், அதை போன்ற கிளீனரை தான் தானும் பயன்படுத்துவதாக சொன்னதும் இதற்கு ஆதாரங்கள். நீங்க நல்லா அர்த்தப்படுத்துறீங்க என்றார் பாய்ரோ. கேள்வி 3. இரத்த சிகப்பு கவுனை அணிந்தவர் யார் என்று தொடரலானார் பவுக். இதுக்கு எனக்கு கொஞ்சமும் விடை தெரியாதுன்னு ஒப்புக்கிறேன். உங்களுக்கு இதுல ஏதாவது ஐடியா இருக்கா டாக்டர்? கிடையாது. இதுல நாம வீழ்த்தப்பட்டாச்சுன்னு ஒப்புக்க வேண்டியதுதான். ஆனா அடுத்த கேள்விக்கு சாத்திய கூறுகள் இருக்கு. வாகன் லீட்
யூனிஃபார்ம்ல உலவின ஆண் அல்லது பெண் யார்? வெல், அது யாரா இருக்க முடியாது என்பதற்கு நிறைய பேரை நிச்சயப்படுத்தி சொல்லிடலாம். ஹார்ட்மன், கலோனல், ஆர்புத்ராட், போஸ்கரேலி, கவுண்ட் ஆண்டனேயா, மேலும் மெக்குயின் எல்லோரும் மகா உயரம். மிஸ்ஸஸ் அப்பாட், ஹில்டேகார்டேஸ் மிட்டிட் மற்றும் கிரிட்டா ஹோல்சன் ஆகியோர் ரொம்ப அகலமானவர்கள். இந்த தீர்வு பணியால் மிஸ் டெபன்ஹாம், இளவரசி டிராக்கோ மிராஃப் மற்றும் பிரபுவின் மனைவி ஆகியோரை விட்டு வைக்குது. இதுல யாருமே சாத்தியமானவங்களா படல. ஒரு பக்கம் ஹோல்சன், இந்த மேரி டெபன்ஹாமும், இன்னொரு பக்கம் ஆண்டனியோ தன்னோடு இருந்த பணியால் மாஸ்டர் மேனோ அந்தந்த கம்பார்ட்மெண்ட்டை விட்டு நகரவே இல்லைன்னு சத்தியம் பண்ணுதுங்க. இளவரசி தன்னுடன் இருந்தாங்கன்னு தொண்டையை பிடிச்சுக்கிட்டு சபதம் போடுது ஹில்டேகார்டேஸ் மிட்டிட். பிரபுவோ தன் மனைவி தூக்க மருந்தை குடிச்சிட்டான்னு நம்ம அடிச்சிட்டாரு. ஆகவே பயணிகள்ல யாரும் அதை அணிந்து போயிருக்க முடியாதுன்னு ஆகுது. ஹோ, இது முட்டாள்தனம். அந்த நால்வர்ல ஒருத்தராதான் இருக்கணும் என்றார் டாக்டர் கான்ஸ்டன்டைன். இது வெளியிலிருந்து ஒருத்தன் உள்ளே வந்து ஒரு பதுங்குமிடம் பார்த்து பதுங்கிருக்காத பட்சத்தில் என்றும் கூடுதலாய் சொன்னார். நோ, இது அசாத்தியம். இப்படித்தான் நாம முடிவு பண்ணிருக்கோம். பொக் பட்டியலில் இருந்த அடுத்த கேள்விக்கு தாவினார். எண் 5. உடைந்த கடிகாரத்தின் முட்கள் ஏன் 1:15 என்று காட்ட வேண்டும்? இதுக்கு எனக்கு 2 விளக்கங்கள் தட்டுப்பட்டது. இது கொலையாளியால் வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டதாய் இருக்கணும். அப்புறமாய் பயணிகளின் நடமாட்டம் கேட்கவே ட்ரெயினிலிருந்து அவன் திட்டப்படி அவனால வெளியேற முடியாம ஆகிறது. இல்லைனா வெயிட், ஒரு ஐடியா எனக்கு தோணுது. தன் ஞாபக சக்தியோடு பவுக் போராடி கொண்டிருந்த போது ஏனைய இருவரும் பவ்யமாய் அமைதி காத்தார்கள். கிடைச்சிருச்சு என்றார் இறுதியாய். வாட்சை சேதப்படுத்தியது வாகன் லீட் கொலையாளி கிடையாது. 2வது, கொலைகாரன நாம முத்திர குத்தி வச்சிருக்கும் அந்த ஆள் பண்ணினது அது. இடக்கை பழக்கமுள்ளவன், இரத்த சிகப்பு கவுன்ல வந்த பொம்பளை. அவ பிறகு 2வதா உள்ளே நுழைறா. அவளை காட்டி கொடுத்துடாம இருக்க முட்களை நகர்த்தி நேரத்தை மாற்றி வைக்கிறான். அப்படி போடு என்றார் டாக்டர் கான்ஸ்டன்டைன். நல்ல கற்பனை. சொல்ல போனால் என்ற பாய்ரோ, அவர் ஏற்கனவே இறந்துவிட்டது தெரியாமல் இருட்டுல அவரை கொத்தரா. ஆனா அவரோட பைஜாமா பாக்கெட்ல வாட்சி இருக்குன்னு எப்படியோ கணக்கிட்டு அதை வெளியில எடுத்து குருட்டாம் போக்குல அதன் முட்களை திருப்பிட்டு வைக்கிறார். பாய்ரோவை கராராய் பார்த்தார் பவுக். இதை விட உருப்படியா ஆலோசிக்க உங்ககிட்ட வேற ஒண்ணுமே கிடையாதா? இப்போதைக்கு நோ என்றார் பாய்ரோ. இருந்தாலும் நீங்க 2 பேருமே வாட்சி விஷயத்துல இருக்கும் இன்ட்ரெஸ்டிங் சமாச்சாரத்தை பாராட்டுகிற மாதிரியே தெரியல. நீங்க சொல்வதுக்கும் கேள்வி எண் 6க்கும் சம்பந்தம் இருக்கா என்றார் டாக்டர். கொலை 1:15க்கு நிகழ்ந்துள்ளதா? என் பதில் நோ. நான் ஒப்புக்கிறேன் என்றார் பவுக். முன்னாடி நடந்திருக்கலாமா என்பது அடுத்த கேள்வி. இதுக்கு நான் எஸ் என்கிறேன். நீங்களும் தானே டாக்டர்? டாக்டர் ஆமோதிப்பாய் தலையசைத்தார். ஆனா பின்னால் நடந்திருக்கலாமா என்பதற்கும் இதே போன்ற எஸ் என்னும் விடையே தரலாம். உங்க தியரியை நான் ஏத்துக்கிறேன் பவுக். ஒப்புக்கொள்ள முன்வராவிட்டாலும் மிஸ்டர் பாய்ரோவும் ஏற்றுக்கொள்கிறாருன்னு நினைக்கிறேன். முதல் கொலைகாரன் 1:15க்கு முன்னாடியே வரான். 2வது கொலைகாரன் 1:15க்கு அப்புறமா வரான். இடக்கை வழக்கம் உள்ளவனா என்ற கேள்விக்கு
யாருக்கு இடக்கை வழக்கம் இருக்குன்னு நாம கவனிக்க வேண்டாமா? இந்த பாயிண்ட்டை நான் முழுக்க தள்ளிடல என்றார் பாய்ரோ. ஒவ்வொரு பயணியையும் கையொப்பத்தையும் அல்லது முகவரியும் எழுதும்படி நான் பண்ணினத நீங்க கவனிச்சிருக்கலாம். ஆனா இது மட்டுமே தீர்மானமா ஆகிடாது. சிலர் வலக்கையால சில காரியங்களையும் இடக்கையால சில காரியங்களையும் செய்வாங்க. சிலர் வலக்கையில எழுதுவாங்க, ஆனா இடக்கையால கோல்ஃப் விளையாடுவாங்க. எழுதும்படி கேட்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் வலக்கையால பேனாவை எடுத்தாங்க. இளவரசியை தவிர அவங்க எழுத மறுத்துட்டாங்க. இளவரசி டிராக்கோ மிராஃப் தாள ஒன்னா ஜந்து என்றார் பவுக். அவங்களால அந்த இடக்கை வீச்சினை தந்திருக்க முடியுமா என்பது சந்தேகமே என்றார் டாக்டர். இரட்டை மனதுடன் அந்த ஒரு குறிப்பிட்ட அடி அசாத்திய விசையுடன் அடிக்கப்பட்டிருக்கு. பெண் பயன்படுத்த வல்ல விசையை விட அதிகமானதா? நோ, அப்படி நான் சொல்ல மாட்டேன். வயதான பெண்மணியாக இல்லாவிட்டால் அடித்திருக்க கூடும். இளவரசி டிராகோ மிராஃபின் ஆரோக்கியம் மிகவும் நுணுக்கமாயிருக்கு. உடலின் மீதும் மனதின் ஆதிக்கத்தை பொறுத்த கேள்வி இது என்றார் பாய்ரோ. இளவரசி டிராகோ மிராஃப் ஒரு மிக சிறந்த பெண்மணி. அசாத்திய மனோசக்தி உண்டு அவங்களுக்கு. இப்போதைக்கு இதை விட்டு வைப்போமே. கேள்விகள் 9 மற்றும் 10. ஒருத்தருக்கும் மேற்பட்டவரால் ரிச்சர்ட் அடிக்கப்பட்டுள்ளாரா? மற்றும் காயங்களுக்கு வேற ஏதாவது அர்த்தம்? என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவ ரீதியா அக்காயங்களுக்கு வேறெந்த விளக்கங்களும் இருக்க முடியாது. ஒரே மனுஷன் முதல்ல மெதுவாகவும் அப்புறம் வீரியமாகவும் இயங்கினான் என்பதோ, முதல்ல வலக்கையாலும் பிறகு இடக்கையாலும் குத்தினான் என்பதோ, அரை மணி நேரம் போல இடைவேளை விட்டுட்டு மறுபடியும் செத்த உடலை குத்திக்கிட்டு இருந்தான் என்பதோ புத்திசாலித்தனமான ஆலோசனைகளாக படல. நோ என்றார் பாய்ரோ. புத்திசாலித்தனமா இல்லை. 2 கொலைகாரங்களும் பேசுவதுல அர்த்தம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்களே சொன்னது போல இதுக்கு வேறென்ன விளக்கம் இருந்திட முடியும்? தனக்கு முன் தெரிந்த பகுதியை வெறித்தார் பாய்ரோ. இதையேதான் நான் என்னையே கேட்டுக்கிட்டே இருக்கேன் என்றார். இதைதான் நான் விடாம என்னையே கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் தனது இருக்கையில் நன்றாய் சாய்ந்து அமர்ந்தார். இப்போதிலிருந்து அனைத்தும் இதோ இங்க இருக்கு என்றார் தனது நெற்றி பொட்டை தட்டி காட்டி. எல்லாத்தையும் நாம பிடுங்கி வெளியே கொட்டியாச்சு. அனைத்து நிஜங்களும் நமக்கு முன்னாடி இருக்கு. ஒழுங்கா அடுக்கப்பட்டு வரிசைப்படுத்தப்பட்டு பயணிகள் ஒவ்வொருத்தரும் இங்கேதான் ஒவ்வொருத்தரா வந்து உட்கார்ந்தாங்க. தங்களது சாட்சிகளை தந்தாங்க. நமக்கு தெரிய வேண்டிய எல்லாமும் நமக்கு தெரிஞ்சாச்சு வெளியில இருந்து. பவுக்கை நோக்கி ஒரு நெருக்கமான புன்னகையை வீசினார் பாய்ரோ. ஓரிடத்தில் அமைதியாய் உட்கார்ந்து இவ்வழக்கை சிந்திப்பது உங்களுக்கு ஒரு ஜோக்காக இருக்கலாம் ஃப்ரெண்ட். வெல், இந்த என்னுடைய தேரியை நான் இப்ப நடைமுறைப்படுத்த போறேன். இங்கேயே உங்க கண்களுக்கு முன்னாடியே. நீங்க 2 பேரும் கூட அதையே தான் செய்யணும். நாம எல்லோரும் நம் கண்களை மூடிக்கிட்டு சிந்திப்போம். பயணிகளில் ஒருத்தரோ ஒருத்தருக்கு மேற்பட்டவர்களோ ரிச்சர்ட்டை கொன்றுள்ளார்கள். பயணிகளில் அவர்கள் யார் யார்?